300 feet உயரம், 90 floors, கிட்டத்தட்ட கார் பார்க்குக்கு மட்டுமே 10 floors, one of the 15 tallest building, residential building in the whole world. இன்னும் பல சிறப்பம்சங்கள் கொண்ட யூரேகா ஸ்கை டெக் which you are seeing at the back, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். Hello folks, welcome to another episode of No Purpose. Hope everyone's doing good. ஆக்சுவலாக நம்ம சேனல்ல அடுத்த கண்டென்ட்டா மெல்பர்ன் சிட்டி டூர் பண்ணலாம் அப்படின்றதாங்க பிளான். எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுனே தெரியல. ஒரு 15 minutes வீடியோல என்டையர் மெல்பர்ன் சிட்டி சுத்தி காமிக்க முடியும், இல்ல காமிச்சு ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. அப்பதான் இதை ஏன் ஒரு சீரீஸா பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ சீரீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு அகெயின் திங்க் பண்ணும்போது சவுத் பேங்க் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துன மனசுக்குள்ள வந்துச்சு. ஸோ இட்ஸ் அ ப்ரெட்டி வைப்ரண்ட் பிளேஸ். இது ஹோல் சவுத் பேங்கே வந்து இட்ஸ் ஹார்ட் ஆஃப் த மெல்பர்ன் சிட்டியில தான் இருக்கு. ஸோ திஸ் பிளேஸ் இஸ் ஸோ ஹேப்பனிங். திஸ் லாட் ஆஃப் கெஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், பார்ஸ், அது இல்லாமல் நிறைய ஹேப்பனிங் பிளேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் தட் கம்ஸ் டு மை மைண்ட் இஸ் Crown. It's one of the largest casino in the whole southern hemisphere. It has gambling, games, fine dining and restaurant, and then nightclubs, theaters. ஒரு மாதிரி பயங்கர வைபான ஒரு பிளேஸ். அதுக்கப்புறம் இந்த சவுத் பேங்க் ப்ரொமனாட். ஸோ இந்த என்டையர் சவுத் பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரா ரிவரோட நதி ஓரமாக தான் இருக்கு. ஸோ இது ரெண்டு பக்கமும் யூ வில் ஹேவ் வாக்வேஸ். பயங்கர சீனிக்காக இருக்கும். ஸோ பீப்புள் ஹூ லிவ் இன் சிட்டி யூஸ்வலி கம் ஹியர் ஃபார் வாக்கிங், ஜாகிங் அண்ட் வாட் நாட். பயங்கர சீனிக்கான பிளேஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்ட் சென்டர். ஆர்ட் சென்டர் நிறைய மல்டி கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடக்கிற ஒரு பிளேஸ். நம்ம பார்க்க போகிற இந்த யுரேகா டவர், as I said, it's one of the 15 tallest building in the whole world அப்படின்னு சொல்றாங்க. மெல்பர்ன்ல இருக்கிற 77 ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்ல இருக்கிற முக்கியமான பில்டிங். ஆக்சுவலாக on top of that level 88ல தான் there is an observation desk. It gives 360-degree view of the whole Melbourne. அது இல்லாமல் அங்கே வந்து there is a pop-out place. ஸோ இட் மீன்ஸ் ஒரு கிளாஸ் பேனலுக்குள்ள அவங்களுக்கு கொண்டு போய் நிற்க வச்சிருவாங்க. அந்த என்டையர் கிளாஸ் பேனல் வந்து பாப்-அவுட் ஆகி வெளியே வரும். ஸோ யூ கெட் டு see the whole Melbourne, literally you can see through down ஏன்னா கிளாஸ் பேனல் அப்படின்றதுனால. அது இல்லாமல் there's couple of virtual reality stuff there. ஒரு virtual reality plank ஒன்று இருக்குது. ஸோ virtual reality goggles போட்டு நீங்கள் ஒரு plank மேலே நிற்கிற மாதிரி. அதுக்கப்புறம் there is a voyage theater, that's again virtual reality stuff. அது இல்லாமல் லெவல் நம்பர் 89ல there is cafe, restaurant and bar. If you want to have food அங்கேயும் போய் சாப்பிட்லாம். ஸோ தவிர்த்து அப் அண்டில் 2020 வரைக்கும் இதுதான் தி டாலஸ்ட் பில்டிங்காக இருந்துச்சு. வெரி ரீசெண்ட்லி இதுக்கு பின்னாடி ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க விச் இஸ் ஆஸ்திரேலியா 108. 2020ல வந்து இதை சர்பாஸ் பண்ணி அதோட 300 அடிக்கு மேலே அது ஹைட்டாக இருக்குது. ஐ திங்க் ஆஸ்திரேலியா 108 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இட்ஸ் நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ். 108 ஃப்ளோர்ஸ் இருக்குது. பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த புது பில்டிங்கில் எந்த அப்சர்வேஷன் டெக்கும் கிடையாது. மணி 1:22 ஆகுதுங்க. 12 மணிக்கு இந்த பிளேஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணியாச்சு. போய் டிக்கெட் செக்இன் பண்ணிட்டு அண்ட் தென் லெட்ஸ் கோ டு லெவல் 88 போய் மெல்பர்ன் சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பின்னாடி பார்க்குறது எல்லாமே வந்து மெல்பர்ன் ரிவர் க்ரூசஸ். ஸோ இந்த என்டையர் யாரா ரிவரில் இந்த மாதிரி நிறையா க்ரூசஸ் இருக்குது. அந்த இடத்துல வந்து டிக்கெட்டிங் ஸ்பாட் இருக்குது. நீங்கள் அங்கே போய் டிக்கெட் வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி ஃபெரியில் உட்கார வச்சு ஒரு 20-30 minutes ஒரு 5 kilometers கூட்டிகிட்டு போயிட்டு கூப்பிட்டுருவாங்க. இது இல்லாமல் இண்டிவிஜுவல் போட்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் ஹையர் இண்டிவிஜுவல் போட்ஸ். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் போட்ஸும் வந்து நீங்கள் டைம் பேஸ்டு வந்து வாங்கிக்கலாம். ஸோ 30 minutes, 40 minutes, 1 hour அந்த மாதிரி.
I have the general entry plus the pop out one. Let me get the tickets. Take Edge for one, and then was there another ticket? Just one. Just that one? Yep. Yeah. Alright, so this is for your Edge ride. When Yep. this is flashing and buzzing, that's when it's your turn to do the Edge. Might Okay. be about 35 minutes. Gives you time to go up, walk around, have a look. Sure. Instead of standing in line. One person. They will scan that ticket at the lift for you though, so Sure. you'll need to bring it back out when you come around. Okay. There you go. Thank you. You're welcome. Just through these doors. Yep. Actually, இப்போ லிஃப்ட்டில் போக போகிறோம். திங்க் திஸ் ஒன் இஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் தட் எட்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பாப் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஆக்சுவலாக அந்த ஃபன் ஃபேக்ட்ஸ் இங்கே போட்டிருக்காங்க. 297 meters, நான் முதல்ல சொன்ன 300 அடி, 92 stories, 570 ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஆக்சுவலாக மெல்பர்ன் சிட்டியோட என்டையர் வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் த மாவல் ஸ்டேடியம், டாக்லாண்ட்ஸ். இது பாருங்கள், இதுதான் எம்சிஜி. தேங்க்யூ. ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே 88 ஃப்ளோர் வந்தாச்சுங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். பொதுவாகவே ஹைட்டுன்னா எனக்கு கொஞ்சம் பயம். இந்த பாப்போட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பயங்கர பயமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் போயிருக்காங்க, நம்மள இன்னும் கூப்பிடல. ஸோ வெயிட்டிங் ஃபார் மை டர்ன். அது கூப்பிட்றதுக்கு முன்னாடி லெட்ஸ் குவிக்லி கோ அரவுண்ட் இந்த ஹோல் 360 வியூ பார்த்துருவோம். லெட்ஸ் கோ. நிறைய ஸ்கூல் கிட்ஸ் வந்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங் தாங்க இதை விட டாலஸ்டான பில்டிங். தட் இஸ் ஆஸ்திரேலியா 108. இதை விட டாலஸ்ட்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது அப்படி தெரியல, போய் சொல்ல மாட்டாங்கன்னு நம்புவோம். பட் கீழே இருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பக்கத்தில் இருக்கிற பில்டிங் கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது இதை விட. ஸோ இது எல்லாமே சவுத் பேங்க். இதுக்கு ரைட்ல இருக்கிறது எல்லாமே டாக்லாண்ட்ஸ்ங்க. What you're seeing is Docklands. That is Fed Square. I think that's நம்ம கீழே ஃப்ரெண்ட் ஸ்டேஷன் இருந்து தான் மேலே வந்தோம். ஸோ அங்கேருந்து தான் நான் அதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ த பிரிட்ஜ் யூ ஆர் சீயிங் தேர் இஸ் த ஒன் நம்ம நடந்து கிராஸ் பண்ணி இந்த பில்டிங் வந்தது. வாவ். This is the VR plank.
இங்க ஒரு கெஃபே பார் இருக்கு. இந்த பிளேஸ் ஒரு மாதிரி பயங்கர விண்டியா இருக்கு. வின்டர் அப்படினால கையில ரொம்ப ஃப்ரீசிங்கா இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதாங்க ரொம்ப ஃபேமஸான மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் MCG. நிறைய மெமரிஸ் இருக்கு இந்த கிரவுண்ட்ல. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ஜான் கேன் அரினா. அது இல்லாம there's an indoor stadium there. அங்கதான் வந்து ஆஸ்திரேலியன் ஓபன் நடக்கும். ஒரு மாதிரி பயமாவும் இருக்கு. பட் அட் த சேம் டைம் ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு. இதுதாங்க எட்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான கியூ. உள்ள வந்து கேமராஸ், ஃபோன்ஸ், பேக்ஸ் எதுவுமே அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணணும்ட்டு இந்த ஃபோட்டோ நான் வீடியோவோட முடிக்கல ஆட் பண்ணுறேன். I'm a bit scared, to be very honest. சுற்றி ஆரம்பித்த பிளேஸ்க்கே வந்தாச்சு. நீங்கள் அடுத்து இந்த எட்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வெயிட்டிங். ஆல்ரெடி கையெல்லாம் ரொம்ப வேர்த்திருக்கு பயத்தில். பயப்படாதா ஒரு வழியாக எட்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சாச்சுங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் ஆசிட் பாப்ஸ் அவுட் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பயங்கரமாக சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. தண்டர் சவுண்ட் எஃபெக்ட், வின் சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் பீதி கிளப்ப ட்ரை பண்ணாங்க. ப்ராபப்ளி ஆஃப்டர் அ மினிட் இந்த நர்வ்ஸ் காட் செட்டில் டவுன். அப்புறம் மேனேஜபிளாக இருந்துச்சு. அது இல்லாமல் தனித்தனி நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கும்போது கண்ணை மூடிட்டேன். இட் ஹேப்பன்ஸ், ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு வாட்டியெல்லாம் ஃபோட்டோ எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு சுற்றி பார்த்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் எடுத்துட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். If you do find this interesting, please like, share and subscribe. I'll see you in another episode. Bye.